தேவனுடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை சந்தோஷம். அந்த வசனத்தின் கீழே வாசிச்சு வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கூறுவார் சொல்ல, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எங்கே சகோதரர்கள் ஒருமித்து கூடுகிறார்களோ அங்கே தேவனுடைய ஆவி இருக்கிறது, தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, அங்கே அந்த அபிஷேகத்தின் வாசனை இருக்கிறது, அந்த அபிஷேகத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏன்னு கேட்டால் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் சொன்னது. நம்ம சொல்லுவோம் இப்பொழுது ஆசீர்வாதம் கோரி முடிக்கிறோம். ஆனா தேவன் ஆசீர்வாதத்தை கோரி முடிக்கிறவங்க, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவங்க. இந்த ஸ்தாபனத்தினுடைய இந்த 13-12வது வருஷம் முடிந்து 13வது வருஷத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற இந்த நாளிலே அருமையான பாஸ்டரை, இந்த சபையாரையும் ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சொல்லப்பட்டதான சாட்சிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டதே கர்த்தர் அந்த வார்த்தைகளை அப்படியே உங்களுக்கு அனுபவமாக்கி தருவார். ஆமென். அல்லேலூயா. நாம் கேட்கிற வார்த்தைகளை கேட்கிறவைகளாய் மாத்திரமல்ல, அது முதற்கடவின் வார்த்தைகளாய் இராதபடி உள்ளத்தின் அளவில் ஆண்டவர் அதை மாற்றுவார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்களோடு சேர்ந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும். அதே போல பாஸ்டர் ஜேம்ஸ் பாஸ்டர் வில்லியம் இவர்களோடு சேர்ந்து இந்த ஊழியத்தில் கலந்து கொள்வது எனக்கு அதிகமான சந்தோஷம். விசேஷமாய் இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அல்லாவிட்டால் பட்டத்தை பெற்றுக்கொண்ட எல்லா மாணவர்கள் ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். நல்ல ஒரு மியூசிக் குழுவினர் அழகாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில விஷயங்கள் கர்த்தருடைய வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை விசேஷமாக இன்றைக்கு பட்டம் பெற்றுக் கொண்டவர்களுக்கும் நமக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமான சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகம் சொல்லியிருக்கிறது, இது இன்றைக்கு பைபிள் ஸ்கூல் மாணவர்களை பட்டத்தை பெற்றுக் கொள்ளும் போது நான் முன்னதாக பட்டம் பெற்றதாக நானே நினைவு கூறுவேன். நான் பைபிள் ஸ்கூல்ல பட்டம் பெற்று உடனே அடுத்த வாரத்துல எல்லாரும் போய்விட்டார்கள். நான் மாத்திரம் அதே ஆலயத்தில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எனக்கு வேற ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. ஆகினாலே ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து உட்கார்ந்தேன். எப்போதும் முன்னால்தான் உட்கார்ந்த மாணவர்கள். ஆனால் அன்றைக்கு பட்டம் பெற்றாச்சு இல்லையா, ஆகினாலே அங்கே உள்ளதான ஒரு பாஸ்டர் ஜாஷ்வா இருந்தார் மதுரையில ஆரப்பாளையத்தில் நடந்தேன். ஆகினால அந்த பாஸ்டர் என்ன சொன்னார் கேட்டா, தம்பி நீ மேல கீழே உட்கார வேண்டாம், மேல வந்து உட்கார வேண்டாம். வந்து உட்கார்ந்து மாத்திரம் இன்னைக்கு சங்கீதம் நீதான் எழுதணும் சொன்னார். ரொம்ப சந்தோஷம். ஏற்பா பைபிள் ஸ்கூல் முடிச்ச உடனே இந்த ஸ்தாபனத்தோட ஒரு பெரிய சபையை, இவ்வளவு பெரிய சபையில நம்மள சங்கீத வாசி சொல்லிட்டாங்க, மாத்திரமல்ல பாஸ்டர் பக்கத்துல உட்கார சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அப்படி உட்கார்ந்துட்டே இருக்கும் போது இந்த பாஸ்டர் எழுப்பி என்னை அறிமுகப்படுத்துறேன். அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், தம்பி சங்கீதம் வாசிக்க சொல்லிட்டேன்னு சொல்லி ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறாங்க என்று சொல்லி அப்பவே தலைவர் ஓங்கி ஒரு அடி கொடுத்துட்டார். அடுத்தது என்ன சொல்றாரு தெரியுமா, மேடையில வந்து உட்கார்ந்துட்டேன்னு சொல்லி தலைவர் ஆயிட்டேன்னு நினைச்சுக்கிறாங்க. எனக்கு இருந்த எல்லாம் போயிடுச்சு. என்னப்பா பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறோம், வார்த்தையை சொல்ல வந்திருக்கிறோம், ஆரம்பத்திலேயே தலையில கூட்டி இருக்கிற வார்த்தையெல்லாம் கொட்டிட்டாரே, என்ன செய்வேன் அவங்க யோசிக்கும். அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு, ரொம்ப பிடிச்சி கேட்டாங்க. பார்த்து சொன்னாங்க, தம்பி இத்தனை வருஷம் பைபிள் ஸ்கூல்ல படிச்சதெல்லாம் சரி, சபையோடு உட்கார்ந்து இருந்ததுனால நீ இவ்வளவு நாள் இந்த சபையினருக்கு எஜமான்களா இருந்தாய். வேலைக்கு வந்த உடனே நீ இவன் எஜமான் கிடையாது, ஊழியக்காரன். தேவனாகிய கர்த்தர் எங்களெல்லாம் ஊழியக்காரர்களாக மாற்றினார். ஜனத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது, ஜாதிகளுக்கு ஊழியம் செய்ய முடியாது, மக்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் எல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சு விடணும். பட்டம் பெற்று ஒருத்தருக்காக போட்டோ பிடிக்கும் போதும் சர்டிபிகேட் வாங்கும் போது அநேகம் அவங்க முகத்துல இருந்தாங்க பெரும் மகிழ்ச்சி, பெரும் மிதம், ரொம்ப சந்தோஷம். எனக்குதான் இருந்தது. ஆனால் இத்தனை சந்தோஷமும் இந்த பட்டத்தினாலே நான் ஊழியம் செய்ய முடியாது.
எதுலதான் ஊழியம் செய்ய முடியும் என்று கேட்டால், எனக்குடைய எஜமானன் இருக்கிறார், நான் அவருடைய வேலைக்காரன். யோவான் சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. அந்த ஒரு வசனம், சில வசனங்கள் உங்களுக்கு வாசிக்க வசனங்கள் சொல்ல முடியாது, சில வசனங்கள் உங்களுக்கு அறிவிப்பாய் சொல்லி நான் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷத்தினுடைய 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 26ஆவது வசனம் வாசிக்கலாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவரை பிதாவானவர் கனம் பண்ணுவார். 3 காரியங்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறது. ஒன்று, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன். இஸ் a follower of me. நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஐயா அழகா சொன்னார்கள். ரத்தத்தினாலே உள்ளதான மீட்பை பெற்றவர்கள் அடுத்து என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அவரையே பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். எந்த ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டாலும் அவர் வேறே வழியாய் செல்லவே மாட்டான். அவன் அதனால நம்ம ஒரு பாட்டு பாடணும் சொல்றோம், நான் ரத்தத்தினால் கழுவப்பட்டேன், மீட்கப்பட்டேன். இயேசுவாலே மீட்கப்பட்டவன், ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். அதுக்கப்புறம் சொல்லிருக்கு, எனக்கென்று எதுவுமே இல்லை. இப்ப எல்லாமே தான், எல்லாமே இயேசு 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 இயேசு. அல்லேலூயா. பழைய காலத்தில் ஒரு பாட்டு போடுவாங்க, இயேசு என்றதுமே எனக்கு ஒரு இன்பம் பிறக்குதம்மா. அல்லேலூயா. இயேசு பேர் சொன்ன உடனே எனக்கு என்ன ஏற்படுது? இன்பம் பிறக்குதம்மான்னு சொல்லிட்டார். அவருடைய பரிசுத்த ஆகினாலே என்ன ஏற்படுகிறது கேட்டால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் யாரை பின்பற்ற கடவன்? என்னை. நமக்கு நல்ல ஒரு ஸ்தாபனத்தை தந்திருக்கிறார் மகிமையின் தேவாலயம், நல்ல ஒரு போதகரை தந்திருக்கிறார் பாஸ்டர் சந்திரசேகர், நல்ல ஒரு தலைவரை தந்திருக்கிறார் டாக்டர் எபனேசர் ஞானியா, நல்ல போதகர்களை தந்திருக்கிறார் பாஸ்டர் ஜேம்ஸ், பாஸ்டர் வில்லியம் கேர். பிரைஸ் காட். கர்த்தர் சொல்கிறார் தெரியுமா, இவர்கள் எல்லாம் உங்களுக்கு போதகர்கள். ஆனால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் இவர்கள் யாரையும் பின்பற்றக்கூடாது, என்னை பின்பற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் இயேசுநாதர் ஞானஸ்நானம் பெற்று விட்டு அடுத்த நாளிலே ஒரு வழியா போய் கொண்டிருந்தார். அப்பொழுது இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் அவருடைய சீஷர்கள் இன்னும் பேசிட்டே இருந்தாங்க. அவர்கள் மார்க்கெட்ல இருந்து பேசிப்பாங்க நினைக்கிறேன். அந்த மார்க்கெட்ல இருந்து பேசிட்டே இருக்கும் போது இயேசுநாதர் வழியா வந்தாங்க. அந்த இயேசுநாதர் அந்த வழியா வந்த உடனே என்ன ஆயிடுச்சு தெரியுமா, இந்த யோவான் சொல்ல பேசாம இருக்க கூடாதா, அவர் பார்த்து சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த வார்த்தையை கேட்ட உடனே இத்தனை நாள் யாருக்குதான் இருந்தாங்க சீஷர்கள்? யோவான் தான் இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் யோவானுடைய போவார்கள், யோவானுடைய பேசுவார்கள், யோவானுடைய சாப்பிடுவாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனா இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு ஒரு வார்த்தையை கேட்டார். வேற என்ன சொல்லல, இயேசுநாதன் சொல்ல, ரட்சகர் சொல்ல, கடவுளுடைய புறையினான குமாரன் சொல்ல, ஒண்ணுமே சொல்லல. தேவாட்டுக்குட்டி. இந்த வார்த்தையை கேட்டு அவங்க நினைச்சிட்டாங்க. யோவான் அம்மாவும் விட்டுட்டு அங்கேயே நிறுத்திட்டு இவங்க நடந்து ஆட்டுக்குட்டி. கொஞ்ச நேரம் போனதுக்கு பிறகு இவர் பின்னால வராங்க 2 பேர் சொல்லிட்டு இயேசுநாதருக்கு தெரிஞ்சிச்சு. நீங்க இயேசுநாதர் பின்னால போனீங்கன்னா அவருக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். அவரை போய் திருப்பி பார்த்து என்னப்பா யாரும் தெரியும் கேட்டார். அவங்க 2 பேர் சொன்னாங்க, நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? ஒரு நாள் சொல்ல தெரியுமா, அதை பற்றி உனக்கு என்ன கவலை? என் பின்னால் வந்து போறது யாரு? நீ யாரு? நான் அப்படி சொல்றேன். வந்து அங்க இருந்த போது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்க இருந்தாங்க. ஒரே நாள். எத்தனை நாள்? ஒரே நாள். எல்லாம் சேர்த்து எத்தனை நாள்? ஒரே ஒரு நாள். யார் கூட தங்கி இருந்தாங்க? ஆட்டுக்குட்டியோட. யாரோட? ஆட்டுக்குட்டியோட. சாயங்காலம் திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்த உடனே இந்த அந்தரையான ஒரு மனுஷன் அவங்க அண்ணன் கிட்ட போறோம். தம்பி இல்ல அண்ணன்.
அந்த நாட்கள்ல அவங்க அன்றைக்கு சரி இன்னைக்கு சரி சின்னவர்கள் சொல்ற வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்புதான் கிடையாது. பெரியவர்கள் கேட்கிற சொல்றது சின்னவங்க கேட்டு அமைதியா தான் இருக்கும். ஆனா இந்த சின்னவர் போய் பெரியவர்கள் பேச ஆரம்பிச்சு என்ன பேசுறாரு தெரியுமா? நாங்கள் இன்றைக்கு தேவாட்டுக்குட்டியை கண்டோம். அப்படி சொல்லுங்க. காணப்போறது என்னத்தை காணப்போறோம்? தேவாட்டுக்குட்டியை காணப்போனோம். ஒரே ஒரு நாள் அவருக்கு இருந்துட்டு வந்த பிறகு சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் மேசியாவை கண்டோம். நீ ஆட்டுக்குட்டியை காணப்போன அவரோட ஒரே ஒரு நாள் செலவழிச்சார். திரும்பி வந்து ஆட்டுக்குட்டியை கண்டேன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? மேசியாவை கண்டேன். அல்லேலூயா. மேசியாவை சொன்னா என்ன தெரியுமா? 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அழகா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொன்னார்? அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அல்லேலூயா. இதெல்லாம் எவ்வளவு நாள் படிச்சுக்கிட்டான்? எவ்வளவு நாள்? ஒரே ஒரு நாள். ஆகினால வேதத்துல சொல்லிருக்கு, ஆகாமிய கூடாரத்துல வாசப்படுற 1000 நாளை பார்க்கிறோம். சினிமா சாலையில போற 1000 நாளை பார்க்கிறோம். போதை பொருள்கள் கிடைக்கிறதுக்கான இடத்துல போகிற 1000 நாட்களை காட்டினோம். அசுத்தமான காரியங்கள், பாவமான காரியங்கள் சம்பவம் நடக்கிறதான இடங்களில் போகிற 1000 நாளை காட்டினோம். உண்மையான ஜீவனில்லாத தேவனை ஆராதிக்க 1000 நாளை காட்டினோம். உங்களுடைய பிராகாரங்களிலே, உங்களுடைய பிராகாரங்கள், அதாவது உங்களுடைய ஆலயத்துடைய வாசப்படியில உட்கார்ந்து இருக்கிற ஒரே நாள் நடந்தது. அல்லேலூயா. ஏனென்று கேட்டால் அங்கே அவர் யார் என்று கண்டுகொள்கிறோம். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த ஆலயத்துக்கு வந்ததுனாலதான் நீங்கள் அவர் யார் என்று கண்டுகொள்கிறீர்கள். வேதாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்களுக்கு சொல்லுவேன், இந்த வேதாகமத்தை படித்தது அருமையான ஐயா சொன்னது போல நீங்கள் திறம்பட கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க கர்த்தர் உங்களுக்கு தந்த ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லியிருக்கிறது, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது, வேத வாக்கியங்களை வாசிப்பார்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு கொஞ்சம் ஜீவன் உண்டு நினைக்கிறீர்களே. எப்படிப்பட்ட ஜீவன்? நல்லா கவனிச்சு பாருங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். சும்மா வாசித்தா நித்திய ஜீவன் கிடைக்காது. வேத புஸ்தகத்தை சும்மா வாசிக்க கூடாது. வேத புஸ்தகத்தை எப்படி வாசிக்கணும்? ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் எது? இந்த வேத வசனம் யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறது? பாஸ்டர் பற்றி சாட்சி கொடுக்கிறது கிடையாது. பிரதாப் சிங்கை பற்றி சாட்சி கொடுக்கிறது கிடையாது. மூப்பரை பற்றி சாட்சி கொடுக்கிறது கிடையாது. உங்களை பற்றி சாட்சி கொடுக்கிறது கிடையாது. இந்த வேத வாக்கியங்களை யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறது கிடையாது. இயேசுநாதர் சாட்சி கொடுக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சாட்சி எப்படிப்பட்டது? உண்மையான சாட்சி. ஆமென். அல்லேலூயா. அப்போ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை சொல்லும்போது வேதத்திலே சொல்லிருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அவர் தெசலோனிக்கே பட்டணத்தில் ஒரு சபை இருக்கு. பவுலை பற்றி பொறுத்த வரைக்கும் தெசலோனிக்கே சபை ரொம்ப விசேஷமான சபை. அதை பற்றி அவர் எழுதுறாரு பாருங்க. 1 தெசலோனிக்கே அவருக்கு அந்த சபையை குறித்து அவர் எத்தனை அலங்காரம் படுத்தி எழுதுறாரு தெரியுமா? அவ்வளவு எழுதி முடிஞ்ச அந்த தேவனுடைய மனுஷனே இன்னொரு இடத்துல இவ்விதமாய் சொல்றாரு. என்ன சொன்னார் தெரியுமா? வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஒரு கூட்டத்தால் ஆராய்ந்து பார்த்தார். தெசலோனிக்கேப்பட்டதான் ரொம்ப நல்ல சபையா, பெரிய சபையா, ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கிறதா சபையா, பிரசங்கத்தை நாள்தோறும் அழகழகா கேட்கிற சபையா. இப்படி வச்சுக்கலாம். பேர சொல்லுங்க, நம்ம பட்டணத்திலே இருக்கிற 10,000 20,000 உள்ள சபைகள் அங்கே இருக்குது. அவர்களுக்கு எப்போது என்ன கிடைக்குது? வேத வசனம் தருளாய் கிடைச்சிட்டு. அப்படி இருக்கும்போது கொண்டித்தோப்புல ஒரு சபை இருக்கு, 500 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கிடைச்சது? அவங்க வசனத்தை கேட்டாங்க. இவங்க வசனம் இப்படி இருக்கான்னு ஆராய்ச்சி பார்த்தாங்க. 10,000 20,000 கேட்டு போட்டுச்சு. அந்த சபையை பத்தி மேக்ஸ்ல பார்த்தால் உலகத்திலேயே தெரியும். நான் எந்த தனிப்பட்ட ஸ்தாபனங்களுக்கும் சொல்லல, தயவுசெய்து யாருமே தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். நான் சொல்லுகிறேன் அப்படி கேட்டால், அவர்கள் வசனம் கேட்டு நல்லா வந்து உட்கார்ந்து 2 வருஷம் பாடி
அந்நிய பாஷை பேசி சந்தோஷமா ஆண்டவர் துதித்து 1 மணி நேரம் வசனம் கற்று போயிடும். ஆனா இங்க மகிமை தேவாலயத்துல 500 பேர் இருக்கிறார்கள். இங்க வந்து என்ன செய்யறார்கள்? தேவனுடைய வசனம் இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன பார்க்கிறார்கள்? ஆராய்ந்து பார்க்கிறார்கள். அப்படி பார்த்ததுனால அந்த பெரிய தெசலோனிக்கேயா சபையை காட்டிலும் இந்த சின்ன பெரிய பட்டணத்தார் எப்படி இருந்தாங்க? காரணங்களை தட்டி கத்திரிக்க சபையை காட்டிலும் இந்த சின்ன உலகத்தில் எத்தனை மக்கள் எத்தனை எண்ணிக்கையில் போயினாலும் என் தேவன் எண்ணிக்கையை பார்க்கிறவர்கள், என் தேவன் உள்ளத்தை பார்க்கிறவர்கள். அவர் ஆகினாலே தேவனுடைய வசனத்தை காரியம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தால் என்ன ஏற்பட்டுவிடும்? கொஞ்சம் உங்களையே யோசித்து பாருங்க. நான் இந்த ஆலயத்துக்கு வரதுக்குனால எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கேன் யோசித்து பாருங்க. உங்களுடைய பழைய காலத்து ஒன்றும் சொல்லல, ஆனா புதிய காலத்து சொல்றேன். நீங்கள் நற்குணசாலிகளாக இருக்கிறீர்கள். என்னோட சேர்த்து நான் இப்பொழுது நற்குணசாலியா இருக்கிறேன். நீங்க ஏன் நற்குணசாலியா இருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய வசனம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்ததுனாலே நீங்கள் நற்குணசாலிகளாக இருக்கிறீர்கள். ஒரு கதை சொல்லுவார்கள். உங்ககிட்ட வரேன், எவ்வளவு நேரம் எனக்கு தெரியாது. கர்த்தருடைய வசனத்தை எவ்வளவு நேரம் கேட்டாலும் என்ன செய்யாது? நல்ல வார்த்தை. அவன் என்னாச்சு கேட்டா ஒரு சந்தர்ப்பத்திலே வெளியில இந்திய, அதாவது இங்கிலாந்து தேசத்துல வந்து அமெரிக்க தேசத்திற்கு போய் அங்கங்க இருக்கிறதான இடங்கள் எல்லாம் விலைக்கு வாங்கி கொண்டு வந்தார்கள். அப்போது இங்கிலாந்தியர் அமெரிக்காவை போய் தேசத்தை சொந்தமாக்கி கொள்வதற்காக கடந்து செல்லும் போது பணத்தை கொடுத்து நிறைய இடத்தை வாங்கி கொண்டிருந்தார்கள். ஒரு முறை ஒரு தகப்பன் ஒரு மகன் நல்ல ஒரு தொகையை எடுத்துக்கொண்டு இடத்தை வாங்க போய் கொண்டிருந்தார்கள். அப்படி போற சந்தர்ப்பத்துல அவருடைய பிரயாணத்துல ஒரு நாள் ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. ராத்திரி நேரமான உடனே இவர்களுக்கு ஹோட்டல்ல போய் தங்கிறதுக்கு சங்கடம். என்கிட்ட ஹோட்டல்ல என்ன செய்வார்களோ அடிச்சு போட்டா என்ன செய்வது, பணத்தை எடுத்துக்கொண்டால் என்ன செய்வது, ரொம்ப சங்கடப்பட்டு பக்கத்துல ஒரு வீட்டுல லைட் எரியுது. அந்த வீட்டுல போய் நம்ம தங்குறதுக்கு இடம் வைப்போம். வீட்டுல சாதாரண என்ன செய்ய மாட்டார்கள், டீ செய்ய மாட்டார்கள். அப்படி நினைச்சு அந்த வீட்டுல போய் சொன்னா போன சொன்னாங்க, யாரும் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறோம், இந்த இடத்துல ஒரு இடத்துக்கு நாங்க போய் கொண்டிருக்கிறோம், இந்த ராத்திரி மாத்திரம் இந்த வீட்டுல தங்க எங்களுக்கு அனுமதித்தாங்க. அப்பா அந்த ஐயா போயிட்டு ஐயா அம்மாவை பார்த்தாங்க, அம்மா ஐயாவை பார்த்தாங்க, 2 பேரும் சேர்ந்து பிள்ளைங்களை பார்த்தாங்க. எல்லாருக்கும் இவங்களை பார்த்தா சரி நல்லவங்க தேர்ந்து பார்த்து ஒரு நாள் ராத்திரி தானே தங்கிக்கிட்டு போயிட்டு ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள போயிட்டாங்க. ஆனா ரூமுக்குள்ள போறவங்க அவங்க நிறைய பணம் என்ன செய்யும், பணமும் திறக்கும். ஆகினால பணம் தெரிஞ்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆகினால அப்பாவும் பிள்ளையும் ஒரு கான்வர்சேஷன் ஒருத்தர் பேசிக்கிறோம். என்னன்னு கேட்டா அப்பா சொல்றாரு, இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறோம், இந்த குடும்பத்தார் யாராவது நம்ம மேல ஒரு சந்தேகப்பட்டு பணம் வச்சுட்டாங்கன்னு சொல்லி நமக்கு ஏதாவது தீமை பண்ணி எடுத்துட்டாங்க, என்ன செய்யுது? உடனே மகன் சொன்ன அதுக்கே டேடி ஒரே பண்றீங்க, நீங்க பைசா நீங்க ராத்திரி நல்லா படுத்து நான் செய்றேன், ராத்திரி எல்லாம் விழிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் 2 பேரும் பேசுறாங்க. அப்புறம் சொன்னாங்க, தாம சொன்னாங்க, வேண்டாம் நீங்க நடந்ததுக்கு நான் நடந்திருக்கேன், ஆகிய உண்டாச்சுவோம், நான் 2 மணி நேரம் படுத்திருக்கிறேன், நீ 2 மணி நேரம் படுத்து ஒருத்தர் விஷயம் விழிச்சு பார்த்துக்கணும். அப்புறம் 2 பேரும் போய் பார்த்துட்டு இருக்கும் போது தகப்பன் தான் முதல்ல படுத்தாரு. அந்த தகப்பன் படுத்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்காரு. மகன் தகவல் பயணிச்சாங்க, ஐயோ இன்னைக்கு நமக்கு ஆபத்து தான் குறைந்தார். உடனே சொன்னாங்க, தகப்பனை பார்த்து சொன்ன, டாடி நானும் படுத்துக்கிறேன். அவங்க என்னப்பா நான் அப்பதே சொன்ன, நீ முதல்ல படுத்துக்க நான் பிறகு. இல்ல டாடி நீங்களும் படுத்துக்கலாம், நானும் படுத்துக்கிறேன். அப்போ தகப்பு கேட்டது, எதை வச்சுதான் நீங்க சொல்றேன்? அப்போ டாடி பாருங்க டாடி, நான் இந்த ஹோட்டல் அந்த ரூம்ல அந்த ரூம்ல பார்த்தப்போ தகப்பனா சென்டர்ல உட்காந்துருக்காரு, அம்மா பக்கத்துல உட்காந்துருக்காங்க, 3-4 பிள்ளைகள் வரிசையா உட்காந்துருக்காங்க. எல்லாரும் எடுத்து 23 சங்கீதத்தை மனப்பாடமா சொல்லிட்டு இருக்காங்க. பையன் சொன்னா, இந்த வீட்டுல என்ன இருக்கு? வேத வசனம் இருக்கு. இந்த வீட்டுல வேத வசனம் இருக்கு. வேத வசனம் இருக்கிறது நமக்கு
பயம் கிடையாது. வேத வசனத்தில் இருக்கிறவன் திருடனா இருக்க மாட்டான். வேத வசனத்தை வாசிக்கிறவன் பொல்லாதவனா இருக்க மாட்டான். வேத வசனத்தை வாசிக்கிறவன் பாவமுடையவனா இருக்க மாட்டான். வேத வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடிச்சூடுகளாய் கொண்டவன் அவன் நித்திய ஜீவனையே பெற்றுக் கொள்வான். ஆகினால அப்படி சொன்னதுக்கு பிற்பாடு அவர் 2 பேரும் நல்லா உறங்கிட்டார். அதான் தேவனுடைய வசனம். அதான் தேவனுடைய இந்த வசனத்தை வாசனா அவன் என்ன வாங்கிக்கிறது? நற்குணசாலி ஆக்கிறது, திருடசாலி ஆக்கிறது, மனுஷனை பிடித்து சாப்பிடுகிற கேனிவரை அவனை ஒரு நற்குணசாலியாக மாற்றி விடுகிறது. ஒரு காலத்தில் பயங்கர திருடுறாங்க, எத்தனையோ பேர் கொள்ளையடித்தேன். எங்க வீட்டுல எங்க அப்பா என்ன பார்த்து சொன்னாங்க, டேய் நீ உயிரோடு இருக்கிறதுக்காக செத்து கொண்டாடலாம் சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு எனக்கு சாக தெரியல. சாக தெரிஞ்சிருந்தேன்னா நான் இன்னைக்கு நிற்க மாட்டேன். பேசணும், அன்னைக்கு சாக தெரியாததுனால ஒரு நாள் என்னுடைய கையில வேத புஸ்தகம் கொடுத்தது. இந்த வேத புஸ்தகம் என்னுடைய வாழ்க்கையவே மாற்றிவிட்டது. 45 வருஷ காலங்கள என் ஆண்டவராக இயேசுநாதருக்காக பல இடங்களிலே கடந்து சென்று இயேசுவே ஆண்டவர் அறிவித்து வருகிற காரணம் இந்த வேத வசனம் எனக்குள்ளே வந்ததினால். இந்த வேத வசனம் என்னை மாற்றி போட்டது. என்னை மாற்றின வேத வசனம் உங்களை மாற்றும். உங்களை மாற்றுகிற வேத வசனம் இந்த தேசத்தை மாற்றும். நான் ஒரு பெரிய சவாலா எடுத்துக்கொண்டு ஜெபித்து வருகிறேன். அவன் எனக்கு இருக்கிறதான ஒரு சவால் என்ன தெரியுமா? இந்து தேசம்னு சொல்லி நம்ம வேத புஸ்தகத்துல 2 தடவை எழுதி வச்ச ஆண்டவர் இந்த இந்து தேசத்தை, இந்திய தேசத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவே, அது சொந்தமாக்கிக் கொள்ளத்தக்கதான பொறுப்பை தேவனாகிய கர்த்தர் தூதர்களுக்கு கொடுக்கவில்லை. அதை சொந்தமாக்கிக் கொள்ளத்தக்கதான அந்த பொறுப்பை வெளிநாட்டு மிஷனரிகளுக்கு கொடுக்கவில்லை. ஆகினால்தான் அவர்கள் வந்து செய்து தங்களால் என்னெல்லாம் செய்து கணிந்துட்டார்கள், போயிட்டார்கள். இப்ப யார் கையில கொடுத்திருக்கிறேன்? யார் கையில கொடுத்திருக்கு? இந்த தேசத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக்குற பொறுப்பு யார் கையில கொடுத்திருக்கு? கேட்கல. இங்க இருந்து வர வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கையில கிடையாது. யார் கையில? யார் கையில? எனக்கு நம்ம நெஞ்சில கை வீசி சொன்னதா என்ன? என் கையில கொடுத்துருக்கேன். யார் கையில கொடுத்துருக்காரு? என் கையில. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது எத்தனை நம்புறீங்க? இந்த தேசத்தை ஆண்டவருக்கு சுதந்திரிக்க தேவன் அந்த பொறுப்பை என் கையில கொடுக்காம எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க கையில வந்து சொல்ல வேண்டாம், நெஞ்சில கை வச்சு காட்டுங்க. இந்த பொறுப்பை யார் கையில கொடுத்திருக்கிறாரு? என் கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டுமானால் அவர் யாருன்னு சொல்லி நம்ம ரொம்ப திட்டவட்டமா செய்யணும். இப்ப நம்ம பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இயேசுநாதர் ஒரு நாள் அப்படியே போய் ஒரு பிரயாணம் எல்லாம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்த பிறகு அவரோட கூட சீஷன், அவருடைய சீஷன். இன்னைக்கு 11 பேர் பார்த்த மாதிரி அன்னைக்கு 12 பேர் உட்கார வச்சுட்டு அவர் பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பிக்கும் போது அவர் இப்படி கேட்டார். அந்த வசனத்துல என்ன சொல்லி கேட்டார்? பிலிப்பு செசரியாவின் திசைகளிலே வந்தபோது நம்முடைய சீஷரை நோக்கி, இப்ப கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறாரு. வந்து 12 பேர் உட்கார வச்சிருக்காரு. எப்படி பாஸ்டர் ஜேம்ஸும் பாஸ்டர் வில்லியம் பாஸ்டர் சந்திரசேகரும் இந்த 12 பேர் உட்கார வச்சு 11 பேர் உட்கார வச்சு உங்களுக்கு போதிச்சு என்ன ஏதுன்னு கேள்வி கேட்ட மாதிரி இந்த 12 பேர் முன்னாள் உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சுட்டு அவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாரு? வந்த போது தம்முடைய இது வேற யார்ட்டையும் கேட்கல, யாரு மற்ற மனுஷன் கேட்கல. யார்ட்ட கேட்டாரு? சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் ஏசுநாதருக்கு தனக்கு அறிஞ்சுக்கணும்னு ஆசை. உலகத்தான் என்ன சொல்றாங்க, சபையாரெல்லாம் என்னை பத்தி என்ன சொல்றாங்க, இந்த கொண்டிச்சோருக்காக என்ன சொல்றாங்க, மின்ட்டுக்காக என்ன சொல்றாங்க, எந்தெந்த பின்போடு வந்துக்கிறோமோ அந்தந்த பின்போடுகாரர்கள் என்னென்ன சொல்றாங்க என்ன பிரச்சனை. உடனே இருக்கிற 12 பேர் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க? நீ எலியாகிய ஒருத்தர் சொல்கிறார்கள், நீ யோவான் ஸ்நானன் என்று சொல்கிறார்கள், நீ எர்மியா என்று சொல்கிறார்கள், வேற தீர்க்கதரிசிகளிலே ஒருத்தர். அப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க? எல்லாருமே பதில் சொல்றாங்க. 12 பேர் பதில் சொல்றாங்க. பைபிள் ஸ்கூல்ல கேள்வி போது நீங்க எல்லாம் 11 பேர் பதில் சொல்லிருக்கீங்க இல்லையா? அவன் இப்போ ஒவ்வொருத்தரும் பதில் சொல்றாங்க. நீ கை தூக்குற என்ன எலியா?
இன்னொருத்தர் கேட்டா தீர்க்கதரிசிகளில் ஒருவர், இன்னொருத்தர் பார்த்தா எரேமியா. அப்படியே வார்த்தைகள் நல்ல வேகமா வந்துட்டு நல்ல சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம பிள்ளைகள் போய் எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வந்திருக்காங்க. இவங்க ரொம்ப கவனிக்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி கவனிக்கிறீங்க? எங்க ஐயாவை முதல்ல என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது நல்லா கவனிக்கணும். ஜனங்களே, விசுவாசிகளே, இந்த உலகம் உங்க ஆண்டவரை என்ன பேசுதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, இதை சொல்லி கேட்ட பிறகு அடுத்த வருஷம் ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்க, அப்பொழுது அவர் 16 வசனம் 15 வசனம், அப்பொழுது அவர் நீங்கள் என்னை, அதாவது என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்க என் கூட வந்து அங்கங்க போயிட்டு வந்தீங்க, ஜனங்கள்லாம் நம்மளை பத்தி பார்த்தாங்க, நம்ம ஊழியத்தை பார்த்தாங்க, எல்லாம் செய்தாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்க அப்படி கிடையாது. நீங்க சர்டிபிகேட் நீங்க அப்படி கிடையாது. நீங்க எங்க எப்படி இருந்தீங்க, ஊழியர். நீங்க ஞாயிற்றுக்கிழமை வருவீங்க, திங்கட்கிழமை வருவீங்க, இல்லைன்னா ஜெபநாட்டில் வருவீங்க, அப்பப்போ வருவீங்க. அவங்க அப்படி கிடையாது. எப்படி வருவாங்க? அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு, என்ன சரிப்பா இவங்கெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க அவரை பத்தி, நீங்க என்ன சொல்றீங்க? அப்பொழுது அவர்கள் பேரு அவருக்கு பிரதித்தமாக என்ன சொன்னாங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய தேவ பிள்ளைகளை இன்னைக்கு பட்டம் பெற்றதான நீங்கள் இவங்களை காட்ட ரொம்ப விசேஷமா இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல அறிவு இருக்கணும். என்ன அறிவு? யாராவது உங்களை பார்த்து, ஏயா நீங்க ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் யாரு அப்படின்னு கேட்டா நீங்க உடனடியா சொல்லணும், அவர் ஏதோ ஒரு தீர்க்கதரிசியில ஒருத்தரியா இல்லையா மாதிரி அப்படின்னு பார்த்து வரக்கூடாது. உங்க வாயில, உங்க நெஞ்சில, உங்க தலையில, உங்க கண்ணுல, உங்க இருதயத்துல, உங்க சரீரத்தினுடைய எந்த பகுதியில தொட்டாங்க உடனே சொல்லணும், அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அறிவில்லாம வெளியே இறங்கி ஊழியத்தை தான் நடக்கிறது. அவரை பத்தியே தெரியாது. பிறகு அவரை பத்தி என்ன செய்ய முடியும்? அறிவிக்க முடியுமா? அவர் யாருன்னு கேட்டார். அவர் இன்னான்னு சொல்லத்தக்கதாக உள்ள அறிவு. அவர் யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த அறிவு அவர் சொன்ன உடனே ஏசுனாலே ஸ்டார்ட் ஆயிட்டாரு. பரவாயில்லையே, இவன் யாரு? மீன் பிடிக்கிறவனாச்சே, மீனவனாச்சே, அறிவில்லாதவனாச்சே, கூட்டத்தில் எப்போதும் வேகத்துக்கு முன்னாடி எதையாவது உடனே கூட்டிட்டு அப்புறம் அனுபவிக்கிறவனாச்சே, இவன் வாயில்லவா இந்த வார்த்தை பார்த்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரை பார்த்துட்டு சொல்ல, சிவனே மாமிசமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பிள்ளைகளே, நீங்க ஊழியத்துக்கு செல்லும் போது உங்களுக்கு ஒரு வெளிப்பாடோடு நீங்கள் செல்லும். பிதாவினுடைய அழைப்பு, பிதாவினுடைய வெளிப்படுத்தல், பிதாவினுடைய ஆசீர்வாதம், பிதாவினுடைய அபிஷேகம், இவைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் இறங்கினார்கள். உங்களுடைய அசைக்க இந்த உலகத்திலே எந்த சாத்தானும் கிடையாது. அப்போ இந்த வெளிப்பாடு வந்தாச்சு. இந்த வெளிப்பாடு வந்ததுக்கு பிறகு ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னாரு, இது வந்து உங்களுக்கு மாம்சம் ஒரு அர்த்தம் வெளிப்படுத்தல, ஜீவன் உள்ள என்னுடைய பரலோகத்திற்கு பிதாவே உங்களுக்கு இதை வெளிப்படுத்தினார் அப்படி சொல்லிட்டு அப்புறம் சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை, பாதாளத்தின் வாசல்கள் அதை, எந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்? இந்த கல்லின் மேல், பேதுரு இருக்கிற கல்லின் மேல் சபையை கட்டுவேன். ஆமா கிடையாது. பேதுருவுக்கு தேவன் தந்த வெளிப்படுத்தலின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுருவின் மேல் சபை கட்டப்படாது. பேதுருவுக்கு தேவன் தந்த வெளிப்படுத்தலின் மேல். பேதுருவுக்கு கிடைச்ச வெளிப்படுத்தல் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அது வெளிப்படுத்தலா எனக்கு கிடைத்தது. தேவன் சொன்னார், இந்த கல்வின் மேல் சபையை கட்டுகிறேன். உனக்கு கிடைத்த இந்த வெளிப்படுத்தலின் மேல்
என் சபையை கட்டுகிறேன். அப்பொழுது பாதாளத்தின் வாசல்கள் அதை ஏன் அப்படிப்பட்ட ஒரு கல்லாது அந்த கல்லை பற்றி 3 காரியம் சுருக்கமா சொல்லி அப்படி சுருக்கமா நான் சொல்லிட்டே இருப்பேன். சுருக்கமா 3 காரியம் சொல்லி அப்புறம் அந்த காட்டு சுருக்கமா 3 காரியம் சொல்லி அதற்கு பிறகு பெருக்கமா ஒரு 3 காரியம் சொல்லி கடைசியா 3 காரியத்தை சொல்லி கடைசியா தோன்றக்கூடிய 3 காரியத்தை சொல்லி சீக்கிரமா இந்த 3 காரியத்துல முதலாவது காரியத்தை கேட்டாங்க. கிறிஸ்து என்கிற வெளிப்படுத்தல் சொல்லும் போது கிறிஸ்துவில 5 காரியம். கிறிஸ்து சொன்னால் பல அர்த்தங்கள், நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. அல்லது 5 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1, கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். 2வது அனுப்பப்பட்டவர். 3வது அரவணைக்கிறவர். 4வது தூக்கி விடுகிறவர். 5வது உன்னதங்களிலே அவரோடு கூட இந்த அஸ்திபாரத்தின் மேலதான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுறாங்க. இந்த அஸ்திபாரம் என்ன அஸ்திபாரம்? பேதுரு கிடையாது. சபையை பேதுரு மேல கட்டவில்லை. பேதுருவுக்கு தந்த வெளிப்படுத்தலின் மேல் தேவன் சபை கட்டுகிறார். உங்களுடைய வாழ்க்கை தேவன் எது மேல கட்டுகிறார்? அபிஷேகம் பற்ற ஆண்டவர்ங்கிற மேலே கட்டுகிறார். உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் எது மேல கட்டுகிறார்? அனுப்பப்பட்ட இயேசு. யாருக்காக அனுப்பப்பட்டார்? பாஸ்டர்களுக்காக அனுப்பப்பட்டார். இல்லையே. இதோ உலகமெங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நல்ல செய்தி கொடுக்கின்றேன். இன்று கிறிஸ்தவர்களுக்காக தாவீதின் நூலிலே இயேசு பிறந்திருக்கிறார். ஆமென். ஆமெனா? இல்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நாம இல்லைங்க? கிறிஸ்தவர்கள் இல்லையா? நிச்சயமா இல்லை. பிரைஸ் தி லார்ட். எங்க இயேசுநாதர் யார் தெரியுமா? அவர் கிறிஸ்தவர்களுடைய கடவுளே கிடையாது. ரொம்ப பேர் நினைச்சிருக்காங்க எங்க கடவுள் எங்க கடவுள் கிடையாது. இயேசுநாதர் யார் தெரியுமா? இதோ சகல ஜனத்துக்கும். எல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. சகல ஜனத்துல யார் இருக்கிறது? சகல ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். தபலா வாசிக்கிறவரே உங்களுக்காக. யாருக்காக? எனக்காக. வாசிக்கிறவரே, வாசிக்கிற மகளே, தபலா பாட்டு இல்லாம எல்லாம் ஆளுக்கு ஒண்ணா இருக்கிறவரே, எல்லாருக்கும் என்ன வேணாலும் தெரிவிச்சிருக்க. என்ன சொன்ன தெரியுமா? இன்று உனக்காக. எல்லாம் சொல்ல பார்க்கலாம். இன்று என்னைக்கு? என்னைக்கு? நேற்று கிடையாது, நாளைக்கு கிடையாது, இன்று எனக்காக இயேசு ரட்சகர் தாவீதின் ஊரில் யாருக்காக? எனக்காக. அந்த எனக்கு யாருன்னா இருக்கிறது? தமிழர் இருக்கிறார், மலையாளி இருக்கிறார், தெலுங்கு இருக்கிறார், நம்முடைய நாட்டினோட அத்தனை பாஷைக்காரர்கள் இருக்கிறார்கள், அத்தனை ஜாதிக்காரர்கள் இருக்கிறார்கள், வெளிநாட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள், உள்நாட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள், தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், அமைதிவாதிகள் இருக்கிறார்கள், சகலம் இருக்கிறார்கள். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஆகினாலே என்ன நடக்கிறது என்று கேட்டால், இந்த கல், இந்த அஸ்திபாரம் என்ன என்று கேட்டால், அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அரவணைக்கிறவர். அவர் ஒருத்தனாக சொல்லியிருக்காரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே உங்களில் முஸ்லிம் சகோதரர்கள் என்று பாருங்கள். ஆமென். ஆமென். எனக்கு இது இல்லைன்னு சொல்ற கூட்டத்தை கேட்டா நான் வசனத்தை சொல்லும் போது இல்லைன்னு சொல்ற கூட்டம் எனக்கு நிறைய இருக்கணும். என்கிட்ட அப்படிதான் சொல்லி வச்சிருக்கேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு. யார் சொன்னது? வேற யாருமே சொன்னது, இவன் ஒருத்தர் தான் சொன்னார். நாமத்துக்கு சொல்றோம். அப்ப என்ன? அரவணைக்கணும். நான் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறேன், கர்த்தருக்காக பொறாமையோடு காத்திருந்தேன். அவன் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன்.
அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியில் உடையான சேற்றில் நீங்களும் நானும் என்ன குழியில இருக்கும்? பயங்கரமான குழி, உடையான சேற்றில் இருக்கு. அவர் என்ன செய்தார்? தூக்கி எடுத்து தூக்கி போட்டார். தூக்கி எடுத்து என் பாதங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்தினார். என்னுடைய வாயிலே பொதுப்பாட்டை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு இதை ஓரமோட இருக்கிறார். பிறகு அதை கண்டு அநேகர் பயந்து நடுக்குவார்கள். உன்னை அரவணைத்த ஆண்டவர், உன்னை தூக்கிவிட்ட ஆண்டவர் எதற்காக நிச்சயம் தெரியுமா? உன்னை கொண்டு அநேகர் அவருடைய நாமத்திற்கு பயப்பட முடியாது. உன்னை அவர் தெரிந்து விட்டார். உன்னை அவர் தெரிந்து விட்டார். உன்னை அவர் தெரிந்து விட்டார். குழியின் ஆழத்திலிருந்து, உயர்ந்த சேற்றிலிருந்து, அமிழ்ந்து போகிற சோழிமணலிலிருந்து, சோழிமணலிலிருந்து தூக்கிவிட யாருக்கும் முடியாது. அவர் ஒருவருக்கு அதுக்காகவே அவர் இறக்கி வந்தார். வந்து ஒத்த கையில் இப்ப எங்க காலை எங்க வச்சிருக்காரு? கண்மலையின் மேல் நிறுத்தி வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவரை சொல்லும் போது சொன்னாரு, இந்த கல்லின் மேல், இந்த 5 குணாதிசயங்களாகிய கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன். சரி, 2 காரியம் ஒரே காரியத்தை சொல்லி அப்படின்னு நினைக்கிறேன். 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எங்கேயோ 28ஆம் அதிகாரம் இருக்கு. என்ன வசனம் சொல்றேன் யாரும் சொல்ல முடியுமா? சரி, 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தீர்க்கதரிசிகளுடைய புத்தகத்தில் முதல் புத்தகத்தில் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகளுடைய முதல் புத்தகம் எஸ்ஐயாவின் தீர்க்கதரிசன புத்தகம். 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. கிராஜுவேட்ஸ் யாரும் வாசிங்க. இன்னைக்கு பட்டம் பெற்றவர்கள் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேறப்பட்ட கல், அஸ்திபாரம் உள்ள கல், மூளைக்கல் இல்ல, மூளைக்கல். மூளைக்கல்ல 4 காரியங்கள் அங்கே சொல்லி நல்லா சொல்லிருக்கு. அஸ்திபாரமான கல், பரீட்சிக்கப்பட்ட கல், பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேறப்பட்ட கல், அஸ்திபாரமான கல், மூளைக்கல். அல்லேலூயா. எந்த கல் தெரியுமா? இந்த அஸ்திபாரமான கல். இந்த கல்லின் மேல் சபை கட்டுவே சொன்னாரே, அந்த கல் சாதாரண கல் நினைச்சிருக்கீங்களா? அது நேசப்பட்ட கல் கிடையாதையா? நீயும் நானும் கட்டப்பட்டிருக்கிறோமே அந்த கிறிஸ்து என்கிற கல்மலை, அது நேசப்பட்ட கல் கிடையாது. அல்லேலூயா. அது முதலாவது கட்டளை சொல்லிருக்கிறது, பரீட்சிக்கப்பட்ட கல். பிரைஸ் தி லார்ட். முத்துனா, வெட்டுனா, அடிச்சா, தாடி பிடிச்சு இழுத்தான். உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஐயா சொன்னாங்க, 2 நாட்கள் ஆண்டவருடைய பாடங்களை குறித்து தியானம் கொடுக்கிறது. பரீட்சிக்கப்பட்ட கலையா? அவருடைய பாடுகளை 1000 கோடியோடு நீ நான் பற்ற போவது இல்லையே. அவர் எந்தவெல்லாம் சொன்னார்கள், ஏளனப்படுத்தினார்கள், திட்டினார்கள், அறையினார்கள், துப்பினார்கள். உலகத்தை மீட்க வந்த கோமானாகிய ஆண்டவராகிய கர்த்தருடைய முகத்திலே ஒரு சாதாரண மனுஷன் எச்சிலை துப்பி அவமானப்படுத்தினார். நான் வேதம் சொல்வது, அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவராக இருந்தும் பாவம் இல்லாதவராக இருந்தார். நீ கட்டப்படுகிற கல், நீ யாருமே கட்டப்படுகிறாய், அவர் பாவம் இல்லாத பரீட்சிக்கப்பட்ட கல்லையா? ஆகியவெல்லாம் வேறு சொல்கிறது. அவர் நாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய, ஏன் அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்? அவர் சோதிக்கப்பட்டு ஒரு நாள் ஒரு சமயத்திற்கு 93ஆம் வருஷத்துல எனக்கு கேன்சர் சொல்லிட்டாங்க. 5 மாசம் டாக்டர்ஸ் எனக்கு கொடுத்திருந்தாங்க. பெங்களூர்ல போய் எழுதி வாங்கிட்டு வந்தேன். 5 மாசம் தான் எனக்கு டைம் கொடுத்தாங்க. செப்டம்பர்ல எழுதி கொடுத்து டிசம்பர் செத்து போவாங்க. சபையார்ந்த ஏராளமா சொல்றாங்க. இங்கு உள்ள அநேக மக்கள் எனக்காக ஜெபித்திருக்காங்க.
அன்றைக்கு ஃபாதர் பெர்க்மன் துபாயில் இருந்தார். யாரோ அவங்க சொல்லிட்டாங்க, துபாயில் இருந்தாலும் போன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் நான் உங்களுக்காக சொல்றேன், ஏராளமான மக்கள் எனக்காக சொல்லுகிறாங்க. அதை குறித்து நான் விளக்கமா சொல்ல முடியும் சமயம் இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அநேக தேவர்களுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் நடந்ததுனால என்ன செய்வேன்னு பயந்தேன். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகம். 2006 வரைக்கும் உயிரோடு இருக்கிறது மாத்திரமல்ல, 5 மாசமா பேசவே முடியாத ஆளு இன்னைக்கு என் சத்தத்தை கேட்டா இவருக்கெல்லாம் கேன்சர் இருந்ததா அவன் சொல்லி நம்பவே. இது நடந்ததுக்கு பிறகு எனக்கு தெரியுமா, அதுக்கு முன்னாலாம் எங்க கேன்சருக்காக வந்து ஜோபம் ஐயா ஜோபம் நான் தனக்கு கேள்வி கட்டாவே மனசுல தெரியும் எதிர்ச்சாரங்கள் அதனால நினைக்காது முடிச்சு போட்டுக்காது. ஆனால் அந்த டைம்ல ஜோம் பண்றதுக்கு நான் ஊழியக்காரனாச்சு, ஜோம் பண்ண மாற்ற முடியாது. தலையில கழிச்சு சொல்லுவா, ஓ ஹல்லேலூயா, இந்த பிள்ளைக்கு இந்த சகோதரனுக்கு இந்த கேன்சர் இருந்து இப்போதை விடுதலை தருவீராக. அதை நான் நம்பவில்லை, நீ செய்வீராக. அப்படிதான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஜோம் பண்ணேன். ஆனா எனக்கு தெரியும் 2 மாசத்துல வந்து செய்வாரு, போயிடுவாரு, 3 மாசத்துல முடிச்சுடுவாங்க. அந்த அளவு தான் சொல்றேன். நான் கேன்சர்ல கஷ்டப்பட்ட பிறகு என் தொண்டையில வேதனை வரும்போது ஆலயத்துக்குள்ள போய் மூடுவேன். அடி சாதாரண வரி வராது, ஆனா வந்து ஆள்ல மூடுவேன். என் கையில எல்லாம் காயிடும், 2 பக்கம் பிடிச்சி கழுவேன். அந்த கல்லு போது இந்த 2 கையில உள்ள வலியை கண்டுதான் இந்த தொண்டையில உள்ள வலி கொஞ்சம் அந்த காற்று கஷ்டம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் சொல்லி உங்களை துக்கப்படுத்துறது பேசணும். பயங்கரமா கஷ்டப்படுது. ஒரு நாள் ஆலயத்தினுடைய ஃபவுண்டேஷன் போடுற அந்த குழிக்குள்ள உட்கார்ந்து ஆண்டவரே, நேரு கோயம்புத்தூர்ல நீங்க கொண்டு ஓடித்த ஆரம்பிச்சு சொல்லிடுறேன். இப்ப கேன்சர் லிஸ்ட் போய் நான் பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க. என் மனைவி என்ன பண்ணுவா, என் பிள்ளைகள் இருந்துச்சு, 2 பிள்ளைங்க இருக்கேன். இந்த சபையில இருந்துச்சு கட்டணம் நடந்துட்டு இருக்கேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், டேய் கட்டணம்லாம் யாரு, குடும்பம் யாரு? நான் சொல்ல எல்லாம் இருந்துதானே நீங்க கொடுத்தது. ஆண்டவர் சொல்ற உணர்ந்தானே அழு சொல்லுவோம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் பேசுறது சேர்த்து பாசப்பட நான் சொன்னது அவங்களுக்கு தான் புரியல. ரொம்ப கடிச்சு முடியுங்க பேசுறாங்க. அப்படி கடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு போய் அழுப்போம், எனக்கு புரியல. பாடு சொன்னாரு, உங்களுக்கு தான் நீ அழுதாங்க பேசாம எங்கிட்ட போச்சு. நான் பார்த்தேன் பேசலாம். அந்த குழி இருந்து சொன்னேன், அவரே பிள்ளைகள் உடையது, என்னுடைய மனைவி உடையது, என்னுடைய ஆலயம் மூடியது, என்னுடைய தந்தத்துக்கு ஜனங்கள் மூடியது. இனிமே இதை பத்தி நான் கவலைப்படல. நான் குழியிலிருந்து ஏறி மேல போன சாகிறதுக்கு எப்போ கூப்பிட்டாலும் வரதுக்கு ரெடி. நடந்தது தெரியுமா, அடுத்த வாரம் கீமோதெரபிக்காக வெள்ளூர் ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க. கீமோதெரபி ஓடி சகத்துல ஒரு துளி இறந்துருந்தாங்க. முந்தின நாள் ரத்தத்தையும் அடுத்த நாள் ரத்தத்தையும் பரீட்சை பார்த்து டாக்டர் சொன்னாரு, அவருக்கு கீமோதெரபி ஸ்டார்ட் பண்ணாத நான் வாரேன் ஓடிருந்தாரு. டாக்டர் பூஷ் வந்துட்டு சொன்னாரு, பாஸ்டர் ரத்தத்துல ஏதோ மிக்ஸ்அப் ஆயிடுச்சு பாஸ்டர், இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச என் ரத்தத்துல மிக்ஸ்அப் ஆயிருக்கு பண்ணி கிடையாது. ஆனா மிக்ஸ்அப் ஆயிருக்கலாம், என்ன ரத்தம் மிக்ஸ்அப் ஆயிடுச்சு, அவருடைய ரத்தம் மிக்ஸ்அப் ஆயிடுச்சு. 10 மணிக்கு எடுத்ததால் அந்த ரத்தத்துக்கும் முந்தின நாள் எடுத்த ரத்தத்துக்கும் 10 மணிக்கு எடுத்த ரத்தத்துக்கும் என்னுடைய கவுண்ட் ட்ரமாட்டிக்கலி இன்க்ரீஸ்ட். பாஸ்டர் நான் உங்களுக்கு கீமோதெரபி தரல, நான் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தரேன். அடுத்த 7 மாசங்கள் ஆன்டிபயோட்டிக் சர்ச்ச நேரத்தில் அழகாக கட்டி முடிச்சிட்டாங்க. எனக்கு சுகமே அவருடைய விசுவாசம் இருப்பான். பாஸ்ட் 5 மாசத்துக்கு சாக போறாரு, அவர் சாகிறதுக்கு தான் நினைச்சிடும். சர்ச்சை கட்டி அடிக்கணும், என்னமா கட்டப்பட்டு தாராளமா பணம் கொடுத்து எடுத்துட்டாங்க. ஒரு கடன் நாம இந்த ஆளை கட்டி எடுத்துக்கொண்டிருக்கோம். அதற்கு பிற்பாடு தெரியுமா, டெடிகேஷன் சமயத்துக்கு முன்னால ஒவ்வொரு மாசமும் போயிட்டு இருக்கேன். கடைசியில் டாக்டர் சொன்னாரு, பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி டெடிகேஷன், 13ஆம் தேதி மறுபடியும் டெஸ்ட் போனாங்க, போக முடியல. டாக்டர் சொன்னாரு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் டாக்டர் சுப்பிரமணியம் இருக்காங்க, அங்கே போகும். அவருக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். அங்கே போய் 2-3 பேர் பரீட்சை பண்ணினாங்க. கடைசியில் 11 மணிக்கு அவர் கூப்பிடுறாரு. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 94வது வருஷம் கூப்பிட்டு சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, உங்க தொண்டையில கேன்சருக்கான ட்ரேஸ் கூட கிடையாது.
அன்னையிலிருந்து இன்னைக்கு வந்து கத்திக்கிட்டே இருக்கிறேன், கேன்சர்ல தொட முடியலையா? அல்லேலூயா. ஆதரவு இப்ப இப்படி கேட்டா யாரும் இந்த கேன்சர் சொல்ல உடனே முந்தி பயப்படுவேன். அங்க போய் நிக்கிறதுக்கு ஒரு நாள் அதுதான் ஒருத்தர் சொல்றேன். உடனே அங்க போய் ஹாஸ்பிட்டல போய் அவருடைய கையை பிடிச்சிட்டு பயப்படாது அவருக்கு போட்ட கேன்சர் ஒன்னாங்க கையை பிடிச்சிட்டு உனக்கு என்ன தெரியும், நான் படுற கஷ்டம் சொல்ல ஒன்றும் பயப்படாதீங்க. இது வழியில திரும்ப சொல்றாரு, ஏய் என்ன பார்க்க அவருக்கு ஒரு மரியாதை கிடையாது. என்ன ஒண்ணுதான், ஏன்னா அவருக்கு அந்த நேரத்தில் அவருக்கு வலி சொல்லுறாரு. அதையும் சொல்றாரு, தலைவலி காய்ச்சல் தலைவலி போயா ஏன் சுழகி நடக்குது, உங்க வலி எப்படி நடக்குது, நீங்களாக பார்க்க அருமையா பிடிக்கப்பட்டு நான் தரையிலேயே உருண்டை இருக்கிறேன். இதே கேன்சர் முகமே அவருக்கு மாறிடுச்சு. என்ன சொன்னீங்க? நான் கேன்சர் பேஷண்ட் தான், ஆனா எனக்கு ஏசாத உடல் கொடுத்தாரு. உனக்கு தருவாங்க. கொஞ்ச நேரம் அவங்க உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு வரும்போது அவங்களுடைய முகம் பழக்கரையிலிருந்து ஜீவன் உள்ள முகமாய் மாறி நம்முடைய ஆண்டவராக இயேசுனார் எப்படிப்பட்டவர் பரீட்சிக்கப்பட்டார். எல்லாம் சொல்லுங்க, என் இயேசு என் இயேசு ஏன் எனக்கு உதவி செய்வார்? நான் சொல்றேன், ஏன் எனக்கு உதவி செய்வார்? என்ன மாதிரி பரீட்சிக்கப்பட்டார்? உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க சொன்னது அப்படி அவன் சொல்லுங்க, அவர் ஏன் பரீட்சிக்கப்பட்டார்? இல்ல எப்படி எனக்கு எப்படி அவர் உதவி செய்வார்? எனக்கு உதவி செய்யணும் அவருக்கு எப்படி தெரியும்? நான் பட்ட பாடை அவர் பட்டிருக்கிறார். நான் போகிற வழி அவர் அறிந்திருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்ய வந்தவர். இரண்டாவது அதாவது கேள்வி நான் பார்த்தேன். இந்த பரீட்சிக்கப்பட்டதுல இருந்து இரண்டாவது நான் சொல்லிட்டேன். அடுத்த பாயிண்ட் நான் போதேன்னு சொல்லிட்டேன். அதுக்காக தொடர்ச்சியா அடுத்த பாயிண்ட் சொல்லாமலே போயிட்டேன். பரீட்சிக்கப்பட்டதும் ஐயா உங்களுக்கு அது வாசித்தார். எங்களுக்கு ஆடு மாடு ரட்சிக்கப்பட்ட ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்படாதது கிறிஸ்துவனுடைய ரத்தத்தாலே மீட்கப்பட்டவர். இந்த கல் எப்படிப்பட்ட கல்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்த கிரியைகளை, நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் கிறிஸ்துவின் அன்பில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கவே வேண்டாம். இந்த தேவ செய்திகளை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் ஊழியமாக அது இருக்கும். மற்றவர்களையும் ஆசீர்வாதத்துக்குள் நடத்த முடியும். அவசர ஜெப உதவிகளுக்கும் அன்றாட ஐக்கியத்திற்கும் வாட்ஸ்அப் என்னும் இமெயிலையும் நீங்கள் மறவாமல் எழுதி கொள்ளுங்கள். தொடர்பில் இருங்கள். இந்த உலகம் தருகிற சமாதானம் மட்டுமல்ல, என் சமாதானத்தையே தருகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களை நிறைவாய் தாங்குவதாக. ஷாலோம்.